சூரியன் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மோஸ்ட்லி விஜய் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை சன் பிக்சர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏன் கோட் படத்துக்கு மட்டும் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கல? சன் பிக்சர்ஸ்க்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனையான கோயம்புத்தூர்ல இருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. ஓடிடியுடைய வருகைக்கு பின்னால தனியார் தொலைக்காட்சியில் படம் பார்க்கின்ற ரசிகர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பல ரசிகர்கள் இப்போ மொபைல் ஃபோன்லேயே திரைப்படங்களை பார்க்குறாங்களே தவிர தொலைக்காட்சிகளில் பார்க்கறது. அதன் காரணமாகத்தான் தனியார் தொலைக்காட்சிகளை ஒளிபரப்புவதற்கு இதுக்கு முன்னால் என்ன தொகை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த தொகையை அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கோட் திரைப்படத்தை சன் டிவி வாங்காததுக்கு கூட காரணம் விலை வித்தியாசம் தானே தவிர விஜய் திரைப்படத்தை வாங்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் இல்லை. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் விஜய்க்கும் சன் டிவி கூட நல்ல உறவு இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தன்னோட கடைசி காலத்துல யாரையுமே மீட் பண்ணாம அவாய்ட் பண்ண ஸ்ரீவித்யா ஏன் கமலை மட்டும் மீட் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னு முகமது அலி கேட்டிருக்காங்க. தன்னுடைய கடைசி காலத்திலே ஸ்ரீவித்யா தன்னை சந்திப்பதற்கு காரணமாக அமைந்தது எது என்பதை பற்றி கமல்ஹாசன் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பதிலையே உங்களுக்கு சொல்றது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் அந்த பதிலில் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, எங்களுக்கிடையே இருந்தது இரவா நட்பு என்று குறிப்பிட்டிருந்தார். இளையராஜா இசையில அதிக படங்களை இயக்கிய இயக்குனர் யாருன்னு பள்ளிப்பாளையம்ல இருந்து சம்பத் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய இசையிலே மிக அதிகமான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர்னா அது எஸ்பி முத்துராமன் தான். சினிமாவை பத்தி கமல்ஹாசன் அவர்கள் கண்ட எல்லா கனவும் நிறைவேறிடுச்சான்னு கோயம்புத்தூர்ல இருந்து வினோத் கேட்டிருக்காங்க. சினிமாவை பற்றி கனவு காண்பதை கமல்ஹாசன் நிறுத்திட்டார்னா அவருடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி விட்டன அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை பற்றி தொடர்ந்து கமல்ஹாசன் கனவுகளை கண்டுகொண்டே இருக்கிறார். சினிமாவை பற்றிய கமல்ஹாசனுடைய கனவுகளும் தொடர்கின்றன. அந்த கனவுகளை நிறைவேற்றுகின்ற கமல்ஹாசனுடைய பயணமும் தொடர்கின்றது. ஆக்டர் கரண் என்ன ஆனாரு, அவரை பத்தின அப்டேட் சொல்லுங்கன்னு குவைத்ல இருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இடைவெளிக்கு பின்னால மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புக்காகத்தான் கரண் காத்து கொண்டிருக்கிறார். டாக்டர் பாலா ரொம்ப தலைகணம் பிடிச்சவரான தஞ்சாவூர்ல இருந்து தமிழ்ச்செல்வி கேட்டிருக்காங்க. பாலா தன்னம்பிக்கை மிக்கவர். ஒரு சிலர் அந்த தன்னம்பிக்கை தலைகணம் என்று விமர்சிப்பது உண்டு. எம்ஜிஆர் நடிச்ச படங்கள்ல வெண்ணிற ஆடை மூர்த்தி, ஒய்ஜி மகேந்திரன் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்களான்னு திருமுல்லை வாயிலிருந்து இருந்து சுந்தரபாரதன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பு வெண்ணிற ஆடை மூர்த்தி, ஒய்ஜி மகேந்திரன் ஆகிய 2 பேருக்குமே அமையலை. இதில் வெண்ணிற ஆடை மூர்த்தி மட்டும் ஒரு திரைப்படத்தில் நான் எம்ஜிஆரோடு நடித்தேன், ஆனால் அந்த காட்சிகள் எல்லாம் அதுக்கு பின்னால் வெட்டிட்டாங்க என்று ஒரு பேட்டியிலே பதிவிட்டிருந்தார். ஆக்ட்ரஸ் பூஜா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மதுரையில இருந்து சிவகாமி கேட்டிருக்காங்க. 2016ஆம் ஆண்டிலே இலங்கையைச் சேர்ந்த தொழிலதிபரான பிரசாந்த் டேவிட் பெத்தகன் என்பவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால திரையுலகை விட்டு முழுமையாக விலகி இருந்தார் பூஜா. தமிழ் சிங்களம் ஆகிய எந்த மொழியிலும் நடிக்காமல் இருந்த பூஜா 7 ஆண்டு இடைவெளிக்கு பின்னால 2 சிங்கள படங்கள்ல நடிச்சாங்க. அதுல ஒரு சிங்கள படம் பார்த்தீங்கன்னா அட்லியினுடைய இயக்கத்தில் உருவான ராஜா ராணி படத்தினுடைய மறுபதிப்பு. ராஜீவ் கிருஷ்ணா பத்தி சொல்லுங்க. அவர் ரொம்ப டேலண்டடான ஆக்டர் அண்ட் ரைட்டர். அப்படி இருந்தும் அவருக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலன்னு கேட்டிருக்காங்க. ஆகா படத்தை தொடர்ந்து நடிகை சங்கீதாவோடு இணைந்து கைவிளக்கு அப்படின்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமான ராஜீவ் கிருஷ்ணா, ஆனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கப்படவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு இந்தி படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. ஆனால் அந்த படமும் வெற்றி படமாக அமையாதனால தான் ஹிந்தியில் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் வரல. தமிழில் நியூட்டனின் 3ஆம் விதி, கிருஷ்ணமணி பஞ்சாலை, என் வழி தனி வழி போன்ற படங்களில் நடித்துள்ள ராஜீவ் கிருஷ்ணா ஒரு நடிகர் மட்டும் இல்லை, பன்முக திறமையாளர் என்று தான் சொல்ல வேண்டும். சில திரைப்படங்களுக்கு இந்தியில் திரைக்கதை எழுதியுள்ளவர். ரேவதி இயக்கிய 2 திரைப்படங்களுக்கும் அவரிடம் உதவி இயக்குநராகவும் பணிபுரிந்திருக்கிறார். ஏன் எல்லா நடிகர்களும் வெற்றிமாறன் இயக்கத்துல நடிக்க ஆசைப்படுறாங்கன்னு ராமநாதபுரத்துல இருந்து கோபாலன் கேட்டிருக்காங்க. வெற்றிமாறனை பற்றி குறிப்பிடும் போது கதையை அழகாக சொல்றது மட்டும் இல்லாம அந்த கதையை சொல்லும் போது அந்த பாத்திரமாகவே மாறி மிக நன்றாக நடித்தும் காட்டுகிறார் வெற்றிமாறன் என்று ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார் சூர்யா. பல நடிகர்கள் அவருடைய இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். பாரதிராஜா இயக்கிய அந்தி மந்தாரை படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சதா, அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பாரதிராஜனுடைய இயக்கத்திலே விஜயகுமார் நடித்த முதல் திரைப்படம்னா அது கிழக்கு செவிலே என்ற திரைப்படம் தான். அந்த படத்தில் நடிக்கும் போது விஜயகுமார் காட்டிய அந்த அர்ப்பணிப்பும் அந்த நடிப்பு திறனும் பாரதிராஜாவை மிகவும் கவர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நடிப்பாற்றல் மிக்க விஜயகுமாருக்கு தேசிய விருதினை வாங்கி தந்தே ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்தி மந்தாரை என்ற படத்தை பாரதிராஜா ஆரம்பித்தார். சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை அந்த படம் பெற்றது என்றாலும் விஜயகுமாருக்கு தேசிய விருதை வாங்கி தர வேண்டும் என்ற பாரதிராஜனுடைய ஆசையை அந்த படம் நிறைவேற்றவில்லை.
சார் ஆக்டர் சூர்யாவுக்கு அரசியல்ல ஆர்வம் இருக்கான்னு தூத்துக்குடியில இருந்து நடராஜ் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு விஜய்க்கு அரசியலில் ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு நாம் என்னைக்காவது நினைச்சிருக்குமா? அவர் 2 பேரும் இப்போ அரசியலுக்கு வந்து இல்லையா? அதுபோல தான் சூர்யாவும். இப்போதைக்கு அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஆர்வம் இல்லை. ஆனால் அதனால் அவர் அரசியலுக்கு வரவே மாட்டார் அப்படின்னு முடிவு கட்ட முடியாது. ஹரிஷ் கல்யாணோட அப்கமிங் மூவி அப்டேட் சொல்லுங்கன்னு ஒசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க. அட்டகத்தை தினேஷுடன் இணைந்து லப்பர் பந்து என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் ஹரிஷ் கல்யாண். பிரியமுடன் படத்துல வில்லனா நடிச்சு கலக்கிய விஜய் ஏன் அதுக்கப்புறம் வந்து வில்லனா எந்த படத்துலயுமே நடிக்கலன்னு போத்தனூர்ல இருந்து மகாலிங்கம் கேட்டிருக்காங்க. பிரியமுடன் கதையை கேட்ட உடனே அந்த படத்தில் நடிக்கணும்னு ஏன் விஜய் முடிவு செய்தார் என்பதை பற்றி அந்த படத்தின் இயக்குனரான வின்சென்ட் செல்வா நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் ஷாருக் கான் நடித்த பாசிகர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து எல்லா ஊர்லேயும் பிரமாதமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருந்தது. அந்த தன்னுடைய ஆசையை அந்த படம் நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பிரியமுடன் படத்தில் நடிக்க விஜய் ஒப்புக்கொண்டார். அவர் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட போதே விஜய் வில்லனாக நடிப்பதிலே அவருடைய தாயாருக்கும் தந்தைக்கும் அவ்வளவாக சம்மதம் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய தாயாருக்கு அதில் அடியோடு விருப்பம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பிரியமுடன் படத்துக்கு பின்னால் பல படங்களில் விஜய் வில்லனாக நடிக்காததுக்கு அது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேஷ் வைத்யாக்கு அவர் டேலண்ட்டுக்கு ஏத்த புகழ் கிடைச்சிருக்கா? இவ்வளவு பெரிய டேலண்டடான வீணை கலைஞரா இருந்தும் அவர் தொட வேண்டிய உயரத்தை தொடல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை சாய் வித் சித்ரால எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சாய் வித் சித்ரால அவரை கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாத்தையும் அவரை வீணையில வாசிக்க சொல்லி இன்டர்வியூ பண்ணலாமேன்னு பூனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. ராஜேஷ் வைத்யா தனக்கென ஒரு தனி அடையாளத்தை இன்று பெற்றிருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய திறமை தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அவருடைய திறமைக்கேற்ற உயரத்தை அவர் அடையலை அப்படின்றதும் உண்மைதான். சார் ஆக்டர் விஜய்க்கு சினிமால நண்பர்கள் இல்லையான்னு பாண்டிச்சேரியில இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. விஜய்க்கு சினிமாவிலே மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரம் இருப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய நண்பர்களில் பலர் சினிமாவில் இருக்கிறார்கள். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல வர சின்ன சின்ன கண்கள் பாடலை வந்து பவதாரணி உயிரோட இருக்கும்போது பாடினதா இல்ல அவங்களை ஏஐ டெக்னாலஜி மூலியமா பாட வச்சிருக்காங்களான்னு ஆப்பிரிக்கால இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. பவதாரணி குரலிலே கோட் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பாடல் தான். சார் பல எழுத்தாளர்கள் ஏன் ரஜினி அவர்களை பாராட்டுறாங்கன்னு சேலம்ல இருந்து மூர்த்தி கேட்டிருக்காங்க. அரசியல், சமூகம், கலை, இலக்கியம் சார்ந்த எல்லாருக்கும் எப்படித்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரத்தை ஒதுக்குறார் அப்படின்னே தெரியல. எந்த எழுத்தாளரோடு நீங்கள் பேசுனீங்கனாலும் ரஜினியோடு அவர்கள் செலவழித்த தருணங்களை பற்றி அந்த அளவுக்கு விரிவாக குறிப்பிடுகிறார்கள். தான் சூப்பர் ஸ்டாராக இருந்த போதும் எழுத்தாளர்களுக்கென்று ஒரு தனி இடத்தை ரஜினி கொடுத்திருப்பதாக தான் எல்லா எழுத்தாளர்களும் அவரை பாராட்டுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சகுனி, ஆளுநாள் அழகுராஜா இந்த 2 படங்களையுமே இப்ப தொலைக்காட்சியில பார்க்கும்போதும் பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல ரசிக்கும்படியான நகைச்சுவை காட்சிகள் நிறைய இருக்கு. அப்புறம் ஏன் படம் ரிலீஸ் ஆனப்போ வெற்றி படமா அமையல? ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படத்தை விட சிறப்பான படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆச்சான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 2 படங்களின் திரைக்கதையுமே அந்த படங்கள் வெளியான காலகட்டத்தில் ரசிகர்களை கவரவில்லை. அதன் காரணமாக தான் அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறலை. ஆலினால் அழகராஜாவை இப்போ தொலைக்காட்சியிலே பார்த்துவிட்டு பலர் பாராட்டுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படி கூட யாரும் பாராட்டுவதாக எனக்கு தெரியல. வேந்தர் பிலிம்ஸ் ஏன் இப்போ எந்த படங்களையும் ரிலீஸ் பண்றது இல்லைன்னு அம்ஜிக்கரில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. வேந்தர் மூவிஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்கள் திரைப்பட தயாரிப்பிலும் இல்லை, விநியோகத்திலும் இல்லை, முழுமையாக திரையுலகை விட்டு விலகி விட்டார்கள் என்றே சொல்லலாம். மக்கள் புது படங்கள் மேல இருக்கிற அதிருப்தினால தான் ரீரிலீஸ் படங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்களா? இப்ப படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ண சொல்லி மக்கள் கேட்கறாங்கன்னு கமலா தியேட்டர் ஒன்று சொல்லியிருக்காரு. அதையுமே டிசைட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து உங்களோட கருத்து என்னன்னு பட்டுக்கோட்டையில இருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. நல்ல திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியிலே எப்போதும் வரவேற்பு இருக்கும் அப்படின்றது பாராட்டத்தக்க விஷயம் தானே. அடுத்து என்ற ஒரு தகவல், கவிஞர் கண்ணதாசனுக்கும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். அவங்க 2 பேரும் ஒரே தேதியிலே பிறந்தவர்கள் என்பதும் அவள் இருவருக்கும் இடையே எந்த அளவுக்கு பாசமும் நேசமும் இருந்தது என்பதும் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அப்படி அவர்கள் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய நெருக்கம் இருந்த போதும் அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு பாட்டில் ஒரு மாற்றத்தை கூட அவற்றை சொல்ல முடியாது என்பதை பற்றி ஒரு பத்திரிகை குறிப்பிலே பதிவு செய்திருக்கிறார் எம்.எஸ். விஸ்வநாதன். எங்க ஒரு ராசா என்ற படத்திற்காக அன்றைக்கு ஒரு பாடல் பதிவாக வேண்டியிருந்தது. பாடலை எழுதி கொடுத்தார் கவிஞர் கண்ணதாசன். பாடல் வரிகளை படித்து பார்த்த எம்.எஸ். விஸ்வநாதன், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பதை பார்த்தோன்னே, ஏன்னே எப்போ பார்த்தாலும் போடா வாடானே பாட்டு எழுதுறீங்க,
இதே மாதிரி தான் பாலும் பழம் படத்தில் போனால் போகட்டும் போடான்னு எழுதியிருந்தீங்க. இதை கொஞ்சம் மரியாதையாக மாற்றி தரக்கூடாதா என்று அவரிடம் கேட்டிருக்கிறார். நீ எல்லாத்துக்கும் அதீதமான மரியாதை கொடுத்து பழக்கப்பட்டவன். விஜயவாடான்ற ஊரை பற்றி சொல்லணுன்னா கூட விஜயா வாங்க அப்படின்னு நீ சொல்லுவேன். அது மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. நீ போடுற மெட்டில் நான் ஏதாவது மாற்றத்தை சொல்கிறேன்னா நான் எழுதி கொடுக்குறது அப்படியே பாடு என்றாராம் கவிஞர் கண்ணதாசன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.